அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதே போல் டிராஃபிக் காவல்துறை அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். என்னவென்றால், 18 வயசு 20 வயசு கூட ஆகாது பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், வண்டிங்க ரேஸ் வண்டி மாதிரி ஓட்டுறாங்க. வண்டிங்க லைசன்ஸ் கூட இருக்காது அவங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க மேலே கேஸ் போடுங்க. 20,000 20,000 30,000 கேஸ் போடுங்க. லைசன்ஸ் இல்லாமல் யாருமே வண்டி ஓட்டக்கூடாது. அதை நீங்கள் இது பண்ணுங்க. அதே போல் பாருங்கள், நான் டெய்லி பார்க்குற வண்டிங்க 3 பேர் 4 பேர் ஒரே வண்டி, Yamaha RX 100 இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அப்படியே ஃப்ரண்ட் வீல் எடுத்துகிட்டு உருன்னு போகிறாங்க. சவுண்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பப்ளிக்கு. அது காராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும். அந்த மாதிரி வண்டிங்களை என்னத்துக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி கம்பெனியில் அந்த மாதிரி வண்டிங்க வந்தால் பேன் பண்ணுங்கள். சாதாரண வண்டியாக இருக்கட்டும், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ இவங்க இப்போ வண்டியில் போகிறாங்க, 2 வீலரில் வச்சிங்களா, 2 வீலரில் போகிறாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க, 150 200 ஃபாஸ்ட்டில் போவாங்க. அவங்க சாவாமல் இல்லாமல் எதிரில் வரவனுக்கு ஆபத்து, ரோடு கிராஸ் பண்ணுறவனுக்கு ஆபத்து, நடந்து போகிறவனுக்கு ஆபத்து, பப்ளிக் எவ்வளோ தொந்தரை அவங்களால. முதல்ல பெற்றோர்கள் மெயின் பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்காதுங்க. அவங்க நான் சாப்பிட மாட்டேன், நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு வயசு வரட்டும், ஒரு மெச்சூரிட்டி முறைப்படி 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், முறைப்படி ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இது எல்எல்ஆர் அப்போ அப்ளை பண்ணிட்டு போட்டு கற்றுக்கிட்டு, முறைப்படி கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வண்டி ஓட்டுங்க. 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், நார்மலாக ஓட்டினா போதும். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரே ஒரு பையன் இருப்பான். அந்த தம்பதிகளுக்கு அவனுக்கு எதனா ஒன்று ஆகி அவன் இறந்துட்டு வச்சுங்களேன், அவ்வளோதான். அவங்களோட தலைமுறை அவ்வளோதான். ஏதோ 4 பசங்க 5 பசங்க இருந்தால் கூட அதில் ஒருத்தன் போனவங்க 4 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு பையன் இருந்தால் வச்சுக்கலாம், அந்த தலைமுறையே போயிடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டி ஓட்டும்போது பார்த்து நிதானமாக பத்திரமாக சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது தயவு செஞ்சு மொபைல் பேசிட்டு போகாதீங்க. வண்டி நிப்பாட்டில் சைடில் நிப்பாட்டி பேசிட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஒன்றும் இந்தியாவை ஒன்றும் காப்பாற்ற போகிறது கிடையாது. நார்மலாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டர்ரு புர்ருன்னு போகாதீங்க. ஏதோ இந்தியா பிரச்சனையில் இருக்க மாதிரி நீங்கள் தான் போய் காப்பாற்றுற மாதிரி. என்னதுக்கு அந்த மாதிரிலாம் வண்டியை ஓட்டுங்க? உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். நான் ஏதோ டைம் பாஸ்க்காக நான் இந்த வீடியோ, நான் டெய்லி எதை நான் ஒரு வீடியோ போடுறேன்னா டைம் பாஸ் கிடையாது. எனக்கு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிட்டுருக்கேன். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் நான் டெய்லி தானே ஒரு பதிவு, மக்கள் நலனுக்காக, இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களுக்காக நான் பேசிட்டுருக்கேன். எனக்காக நான் பேச கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே நல்லா இருக்கணும். அதற்காக தான் நான் இந்த பதிவை நான் போடுறது. டெய்லி தானே ஒரு பதிவு. சமுதாயத்தை பற்றி, என்னை பற்றி நான் எதை போடுறேன்னா கிடையாது. சமுதாயத்தை பற்றி, சமுதாயத்தில் நடக்கிற அக்கறங்களை பற்றி இது நான் ஒரு டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். டைம் பாஸ்க்காக நான் போடல. அதனால் முறைப்படி வண்டி கற்றுக்கிட்டு இது பண்ணுங்கள். லைசன்ஸ் மெயின் லைசன்ஸ் வாங்கின பிறகு தான் பசங்க வண்டியை பெற்றோர்கள் வண்டி வாங்கி கொடுங்க. சரிங்களா? காவல்துறைக்கு நான் அதே மாதிரி தான் ஒரு வேண்டுகோள். அந்த மாதிரி ஓட்டுறவங்கள ஃபஸ்ட்டு வண்டி பிடுங்கி வச்சுக்கோங்க. வண்டி பிடுங்கி வச்சு அந்த வண்டி சீஸ் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீஸ் பண்ண உண்மையில சொல்கிறேன், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட காவல்துறைக்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை அவர்களுக்கு இது நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்புகிறேன் நீங்கள் செய்வீர்கள் என்று. வணக்கம்.